ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஆக அதிமுக உடைந்தது மட்டுமல்ல, அது உறுதியாகவும் ஆகிவிட்டது. இன்று காலை தனித்தனியாக இவர்கள் வந்ததின் மூலம் நேற்றும் இன்றும் அதிமுக காலி. கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்த்துத்தான் அது 59 என்று வருகிறது என்று நினைக்கின்ற நாம் ஆட்சி அமைத்து விடலாம் என்று அவர் சொன்னதாக தகவல். 53 இது ஒரு பெரும் ஷாக் நியூஸாக அமைந்து போய்விட்டது. யாருக்கு? வேலுமணிக்கும் சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் போன்றவர்களுக்கு. காரணம், இசட் பாதுகாப்பை வழங்கி பாரதிய ஜனதா கொடுத்தாங்கல்ல, இசட் பாதுகாப்பு விஜயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர ஒன்றிய அரசு, அமித்ஷா பலமுறை கூறினார். ஆனாலும் அதையெல்லாம் காதில் வாங்காத பழனிசாமி தானாகவே தமிழ்நாடு முழுவதும் தானடிச்சன் மூப்பில் பிரச்சாரம் செய்தார். அதில் பெரிய எஃபெக்டிவ் இல்லை. நேயர்களே, தற்போது இப்போ தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் முற்றிலுமாக மாறுபட்டு அதிமுக காலியாயிற்று. அதிமுகவுடைய அடுத்த தலையெழுத்து எப்படி நடக்கப் போகிறது என்பதை தாண்டி வரலாற்று பெருமை மிக்க ஒரு இருமாப்பு பிடித்த தலைவர். இது எடப்பாடி பழனிசாமியால் இந்த இயக்கத்திற்கு அழிவு ஏற்படணும் என்பதுதான் இப்போ நமக்கு பார்க்குறோம். இப்போ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சில முக்கியமான சோர்ஸ் மற்றும் இன்று காலை மிகப்பெரிய செய்தி களத்திலிருந்து ஒரு செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. அதில் இன்றைக்கு 30 எம்எல்ஏக்களோடு சி.வி. சண்முகமும் வேலுமணியும் தாங்கள் தனி அணியாகவும், நேற்று அதிமுக 17 எம்எல்ஏக்களோடு பழனிசாமி தலைமையில் தனி அணியாகவும். ஆக அதிமுக உடைந்தது மட்டுமல்ல, அது உறுதியாகவும் ஆகிவிட்டது. இன்று காலை தனித்தனியாக இவர்கள் வந்ததின் மூலம் நேற்றும் இன்றும் அதிமுக காலி. அதில் சந்தேகம் இருக்கிறதெல்லாம் இல்லை. முதலாக நாம் அந்த செய்தியை வெளியிட்டோம். இதற்கு முன்பு தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கிற போதே கேட்டேன், கண்டிப்பாக இதில் ஏதாவது ரிவோல்ட் கொந்தளிப்பு வருமா என்று கேட்டேன். நம்முடைய நண்பர் ரமேஷ் சேதுராமன் அவர் ஆம், வருவதற்கான சாத்தியம் இருக்கிறது என்று சொன்னால் எனக்கு தெரியும் இப்படித்தான் இது முடியும் என்று. இப்பொழுது அவர்கள் தாவேகாவுக்கு ஆதரவளிப்பதற்கு முன்பு என்ன நடந்திருக்கிறது என்பது நாம் பார்க்க வேண்டும். சி.வி. சண்முகம் தரப்பிலும் வேலுமணி தரப்பிலும் நமக்கு சொல்லப்பட்டது என்னவென்றால், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு கூட்டத்தை போட்டார்கள். அந்த கூட்டத்தில் கட்சியினுடைய வெற்றி மற்றெல்லாம் பேசிவிட்டு எடப்பாடி பேசுகிறார். மிக முக்கிய மேல்மட்ட தலைவர்கள். அந்த மேல்மட்ட தலைவர்களுடைய பேச்சில் எடப்பாடி சொல்கிறார், நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கிறது அப்படி என்று சொல்கிறார். அது எல்லோரும் அமைந்திருக்கிறார்களாம். சி.வி. சண்முகம், வேலுமணி எல்லோருமே இருந்திருக்கிறார்கள். அதில் எடப்பாடி என்ன சொல்கிறார் என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவின் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை 73 அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். நாம் ஒரு குறிப்பாக நம்முடைய கட்சி 47 கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்த்துத்தான் அது 59 என்று வருகிறது என்று நினைக்கின்ற நாம் ஆட்சி அமைத்து விடலாம் என்று அவர் சொன்னதாக தகவல். 53 இது ஒரு பெரும் ஷாக் நியூஸாக அமைந்து போய்விட்டது. யாருக்கு? வேலுமணிக்கும் சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் போன்றவர்களுக்கு. காரணம், திமுகவை எதிர்த்து 50 ஆண்டுகளாக அரசியல் செய்த அதிமுக திமுகவினுடைய தீய சக்தி என்று சொல்லிவிட்டு திமுகவுக்கு கடும் போக்குவாதத்தை சொல்லிவிட்டு திமுகவிலிருந்து அவர்கள் வெளியேறித்தான் இந்த கட்சி இப்பொழுது திமுகவில் போய் சங்கமமாகி அவர்களின் ஆதரவிலே பழனிசாமி முதலமைச்சராக 2ஆம் முறையாக முதலமைச்சராக முயற்சிக்கிறார் என்பது கடும் வெறுப்புக்கு உள்ளாக்கியது. இதுதான் பிரிந்தது. உடனே எம்சிஆர் ரோட்டில் கூட்டம் போட்டார்கள். எம்ஆர்சி ரோட்டில் விஜயபாஸ்கர், அதில் வேலுமணி எல்லாம் கலந்து கொண்டார்கள். இசக்கி ராஜா போன்றவர்கள்லாம். நான் ஏற்கனவே இதற்கு முந்தைய காணொளியிலும் அந்த செய்தியை சொல்லியிருக்கிறேன். தற்போது அது வெடித்து பிரளயமாகி இப்போது ஒரு அணி தாவேகா, மற்றொரு அணி
திமுகவோடு அல்லது எடப்பாடியோடு, அப்படித்தான் சொல்ல வேண்டும். சரி, அதை விட்டுரும். இப்போ இதை குறித்து நமக்கு டெல்லி சோர்ஸ் சில தகவல்களை தெரிவிக்கிறது. கூட்டணி அமைச்சரவையில் சேர்ந்து குடைச்சல் கொடுக்கவும் முடிவு செய்திருப்பதாக நமக்கு செய்திகள் வந்திருக்கிறது. அது ஒரு கட்டமாக இசட் பாதுகாப்பை வழங்கி பாரதிய ஜனதா கொடுத்தாங்கல்ல, இசட் பாதுகாப்பு, விஜயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர ஒன்றிய அரசு கொண்டு வர ஒரு திட்டம் இருப்பதாக, கட்டுப்பாட்டுக்குள் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ளதாக பரபரப்பு தகவல்களும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம்தான். அதிமுகவை கட்டுப்பாட்டுக்குள் ஒன்றிய அரசு வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பழனிசாமியை டெல்லிக்கு அழைத்து கூட்டணியை உறுதி செய்தது முதல்ல. அதே நேரத்தில் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற தலைவர்கள் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், மேடம் சசிகலா ஆகியோரை எல்லாம் கட்சியில் சேர்க்க வேண்டும் என்றும் அமித்ஷா பலமுறை கூறினார். ஆனாலும் அதையெல்லாம் காதில் வாங்காத பழனிசாமி தானாகவே தமிழ்நாடு முழுவதும் தானடிச்சன் மூப்பில் பிரச்சாரம் செய்தார். அதில் பெரிய எஃபெக்டிவ் இல்லை. இதனால் அமித்ஷா தமிழக பிரச்சாரத்தை முற்றிலுமாக குறைத்தார். அமித்ஷா எதிர்பார்த்தது போலவே அதிமுக படுதோல்வியையும் சந்தித்தது. தோல்வியை முன்னக்கூட்டியே கணிச்ச அமித்ஷா எப்படி கணிச்சிருக்காருன்னா, அவர் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கணக்கு போட்டிருக்காரு. அதில் அதிமுகவுக்கு 70 தொகுதிகளும் 70லிருந்து 80 வரும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டிருக்காரு. தாவேகா 30 முதல் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும், ஆகவே கிட்டத்தட்ட 120 வந்துடும் அப்படின்னு கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து கூட்டணி அமைப்பதற்கான வேலைகளை அமித்ஷா முன்னமே தொடங்கினார். இதற்கு மெட்ராஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பில்டர், பெரிய ரியல் எஸ்டேட் ஓனர், கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவன உரிமையாளர், அவர் பேர் அபினேஷ். இவர் அமித்ஷா விஜயை சந்திப்பதற்கு தூது விட்டுருக்காங்க. அவரும் விஜயோடு பேசி வந்தாராம். முதல்ல இதில் எலெக்ஷனுக்கு முன்னாடி தேர்தல் முடிவு இப்போ உல்டாவாக மாறி ஏற்கனவே போட்ட திட்டப்படி விஜயை சந்தித்த அபினேஷ் அவர் பாஜகவோடு கூட்டணி குறித்து தான் பேசியிருக்கார். அப்போது பேசிய விஜய் பாரதிய ஜனதாவை தேர்தல் நேரத்தில் நான் ரொம்ப மோசமாக மட்டும் பேசலை, அவர்கள் எங்களுடைய கொள்கை எதிரி, எப்படி கூட்டணி சேர முடியும் என்றதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வேணா கூட்டணிக்கு அழைத்து வாருங்கள் என்று தெரிவித்தார். இப்போ இந்த திட்டத்தை அபினேஷ் நேரடியாக அமித்ஷாவிடத்தில் தெரிவித்தார். அதை அமித்ஷா வேலுமணியை தொடர்பு கொண்டு எப்படியாவது அதிமுகவை நீங்கள் தாவேகா கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஏன்னா வேலுமணி ஜக்கி வாசுதேவுடைய ஆள், அமித்ஷாவுடைய ஆள். ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் தன்னை முதல்வராக அறிவித்தால் கூட்டணிக்கு தயார் என்றார். எப்படி பழனிசாமிக்கு எப்படியாவது சாவு வீட்டில் பொணமாகவும் கல்யாண வீட்டில் மாப்பிள்ளையாக இருக்கணும், தன்னை நீங்கள் என்ன செய்யணும், முதலமைச்சராக அறிவிச்சா தான் நான் வருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அமித்ஷாட்ட சொன்னாங்க, அண்ணா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அமித்ஷா சொல்லிட்டார். அமித்ஷா விஜய் 2 பேருமே எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று மறுத்து விட்டார்கள். இந்த கருத்து வேறுபாடுக்கு அப்புறம் பழனிசாமியை ஓரங்கட்டிட்டு அதிமுக எம்எல்ஏக்களை மொத்தமாக வளைத்து தமிழக வெற்றி கழக கூட்டணியில் முடிவு செஞ்சாங்க. இதற்காக எம்எல்ஏக்களை வளைத்தார்கள். பலருக்கு பெரிய அளவில் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாங்களாம். கோயமுத்தூரை சேர்ந்த லாட்ரி அதிபர் மார்டின், இவரெல்லாம் இப்போ அதிமுகவில் பெருசாயிட்டார். கம்பெடுத்தவெல்லாம் வேட்டக்காரன் மாதிரி லீமா ரோஸ், இவர் பெரிய அளவில் பணம் உதவி செய்திருக்கிறார். இதான் எல்லாமே மேலே இருந்தானே. அதன்படி 30 எம்எல்ஏக்கள் ஆளுக்கு 50-40ன்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு 1500 கோடி கொடுத்துருக்கலாம். இந்த ஆதரவு கிடைச்சதும் அபினேஷ் மூலம் 2வது அமித்ஷாவை தொடர்பு கொண்டு வேலுமணி கூட்டணிக்கு தயார் என்று அறிவிச்சிட்டார். வேலுமணினா பிஜேபி தான். இந்த தகவலை விஜய்க்கும் தெரியப்படுத்தியதோடு தங்கள் அணிக்கு முக்கியமான துறைகளோடு ஒரு 8லேருந்து 10 அமைச்சர் பதவி வேணும் அப்படின்னு தெரிவிச்சிட்டார்கள். இதை கூட்டணி அமைச்சரவைக்கு விஜய் சம்பாதித்து விட்டார். இப்போ தாவேகாவிட்ட இருக்கிறது 107, ஒரு காங்கிரஸ் கூட்டணியில் ஒரு 5. அதே நேரத்தில் இந்த 13 தவிர 12, 13ல் 8, 5, 13. திமுக கூட்டணியில் 2 கம்யூனிஸ்டும் சேர்ந்து 4, விடுதலை சிறுத்தைகள் 2, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2, ஆக மொத்தம் 120 கிடைத்தது.
இந்த 8 எம்எல்ஏக்கள் எப்போது வேண்டாலும் நாம் ஏற்கனவே சொன்னோம் திமுகவுக்கு செல்லலாம். ஏனால் அவர்கள் என்ன சொன்னார்கள், வெளியிருந்து தான் ஆதரவு. நாங்கள் இப்போ எக்ஸிஸ்டிங் இப்போ இருப்பு எந்த நேரமும் கவிழலாம். ஏன்னா அதிமுகவிலிருந்து ஒரு அணி உடைந்து வந்தால் அவர்களை சேர்த்து கொண்டால் 137 எம்எல்ஏக்களின் ஆதரவு கிடைக்கும். இப்போ 108 + 30 138 காங்கிரஸ் ஆதரவு கூட தேவைப்படாது என்ற நிலை தற்போது உருவாகி உள்ளது. ஆனால் காங்கிரஸை கலத்த மாட்டார்கள். ஆனால் காங்கிரஸை கலத்தி விட அமித்ஷா என்ன செய்வார், அழுத்தம் கொடுப்பார். இப்போ இந்த நேரத்தில் அமித்ஷா அழுத்தம் கொடுப்பதை தெரிந்தால் காங்கிரஸை கலத்தி விடுறதுக்கு விடுதலை சிறுத்தைகள் அனுமதிக்க மாட்டார்கள், இடதுசாரிகள் அனுமதிக்க மாட்டார்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை காங்கிரஸை மோசம் செய்வதற்கு டெல்லியிலிருந்து நாங்கள் அதிமுகவில் 32 பேர் 35 பேர் வரும், காங்கிரஸை கலத்துங்கோ அப்படின்னு சொன்னால் விடுதலை சிறுத்தைகளோ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோ 2 கம்யூனிஸ்டுகளும் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். அவங்க மத சார்பின்மை இழுத்துருவாங்க. அப்போ டிஎம்கே கூட சேர முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை வரலாம். இந்த நேரத்தில் அமித்ஷாவிடமிருந்து இதுவரை விஜய் கூட்டணியில் சேர்றதற்கு எந்த உத்தரவும் வேலுமணிக்கு இன்று காலை வரை வரவில்லை. அப்படி ஒரு உத்தரவு வந்தவுடன் தான் அவர் தாவேகா கூட்டணியில் வேலுமணி தலையிலான எம்எல்ஏக்கள் சேர உள்ளார்கள். அப்படி சேரும் பட்சத்தில் தாவேகாவுடைய கூட்டணி முழுமையாக அமித்ஷாவுடைய கண்ட்ரோலில் சென்றுவிடும். விளங்காது தமிழ்நாட்டில். இப்போமே ஒரு ஜோசியரை கொண்டு அவர் என்ன போட்டிருக்கான் மனுஷன், விஜய்க்கு அரசியல் ஆலோசகராம். ஒரு ஜோசியர் அரசியல் ஆலோசகராக வந்தால் நாடு உருப்படுமா? முட்டாள்தனமான ஒரு போக்கு. அதிமுக ஆட்சியின் போது ஒன்றிய அரசினுடைய முடிவுகளை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டது போல் தாவேக அரசையும் ஒன்றிய அரசினுடைய முடிவுகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற நிர்பந்தத்திற்கு ஒரு கட்டமாகத்தான் விஜய் ஒன்றிய அரசினுடைய Z++ பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடிக்கு அடுத்தபடியாக யூபியில் யோகி ஆதித்யநாத் போல் இவருக்கு வழங்கி இவரை கவர்ச்சிப்படுத்துவதற்கு எல்லா திட்டங்களையும் இந்த ப்ளஸ் பாதுகாப்பு 9 பேருக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. அதில் 10ஆவதாக இப்போ விஜய் சேர்றார். இந்த பாதுகாப்பு பெற்றவர்கள் விஜயை நினைத்த நேரத்தில் சந்திக்கவே முடியாது. விஜய் நினைத்தால் மட்டுமே அழைத்து சந்திக்க முடியும். அப்படி சந்திப்பவர்கள் குறித்து முழுமையாக Z+ அதிகாரிகள் ஆய்வு செய்வார்கள். சந்திப்பவர்கள் குறித்த முழுமையான தகவல்களை கேட்டுத்தான் பெறுவார்கள். அதன் பின்தான் சந்திக்க அனுமதிப்பார்கள். இதன் மூலம் விஜயை ஒன்றிய அரசுக்கு தெரியாமல் யாரும் சந்திக்க முடியாது. அவரும் சென்று யாரையும் சந்திக்க முடியாத சூழல் உருவாகும். அப்படியெல்லாம் அவருக்கு ஒரு உயிருக்கு ஆபத்தெல்லாம் இல்லை. இந்த பிஜேபி வேண்டுமென்றே அப்படி ஒரு விஷயம், அதாவது தங்க கூண்டில் அடைக்கப்பட்ட கிளி போல் அவரை கொண்டு வந்து விடுவார்கள் ஒன்றிய அரசு அதிகாரிகள். இதனால் எல்லா வகையிலும் விஜய் அமித்ஷாவுடைய வசமாக சிக்குப்பட்டு போவார். அது ஒரு தரித்திரம் முடிச்ச நிலையை உருவாக்கிவிடும். ஒரு அரசாங்கம் அடுத்தவனுக்கு அடிமையாக இல்லாத ஒரு நூழல் உருவாகிவிடும். அது விளங்காது அப்படி இருந்தால். இதனால் எப்போது வேண்டுமானாலும் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கலட்டிவிடப்படுவார்கள் என்கிறார்கள் பாரதிய ஜனதா தலைவர்கள். தமிழ்நாட்டு மக்கள் மேண்டேட் பாஜகவுக்கு இல்லை. பாஜகவுக்கு 900 ஓட்டை தான் போட்டு ஒரே ஒரு தொகுதியில் தான் எடுத்திருக்கான். முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்ட பாஜக புறவழி அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். அவர்கள் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்வார்களா, அல்லது மீண்டும் பாஜகவின் கைப்பாயாக இருந்து தொடர்ந்து அழிந்து போன அதிமுக நிலைக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் விஜய் கவனமாக செலுத்த வேண்டும். மக்களோடு மக்களாக அவர் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த மாதிரியாக மக்களை விட்டு அகண்டு போகிற பாதுகாப்புகள் தேவையில்லை. கவனம் செலுத்த வேண்டும். இருக்கும் சக்தியை அவர் முதன்மையாக அவர் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதிமுக உடைந்து விட்டது என்றால் அது அமித்ஷாவுடைய ஆசீர்வாதத்தில் தான் உடைந்திருக்கிறது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி மீது கடும் காண்டத்தில் இருந்தார்கள். தற்போதும் அது தொடர்கிறது. இப்போது இன்னும் மீண்டும் தமிழ்நாட்டு அரசியலில் பல மாயஜாலங்கள் ஏற்படும். சிலர் கூட பதவியை ரிசைன் செய்துட்டு வந்து சேருவாங்க. இங்கே அதிமுகவிலேருந்து மத சட்டம் என்னது சொல்கிறது பேர் என்னதுன்னு சொன்னால் தங்களுக்கான எதிர்காலம் இல்லை என்று நினைத்து ரிசைன் பண்ணுவாங்க. அந்த அம்மா லீமா ரோஸ் பல கோடி ரூபாய்களை கொடுக்கிறார்கள். எடப்பாடிகிட்ட சேரும்போதே 800 கோடி, அதுக்கப்புறம் எலெக்ஷனில் பல 100 கோடி.
50 கோடி 70 கோடி இப்போது பல 100,000 கோடியை கொடுப்பதாக தகவல் வருது. அதிமுக மொத்தத்தில் காலி. இது அடுத்த கட்டம் அவர்கள் எப்படி நடக்கப் போகிறார்கள்? பழனிசாமியின் எதிர்காலம் சூன்யமாகி போய்விட்டது. இருக்கிறவர்களும் சூன்யம்தான். மீண்டும் நாம் அடுத்த செய்தியில் சந்திப்போம். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.